இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய வெற்றிகள், ஆரம்ப கால வெற்றிகள் எங்கெல்லாம் பொன்னெழுத்துக்களால் வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்கிறதோ, பொறிக்கப்பட்டிருக்கிறதோ, அவை அத்தனையும் ரமலானுடைய காலகட்டத்தில் நிகழ்ந்ததாகத்தான் வரலாறு குறிப்பிட்டு தருகிறது. இஸ்லாமியர் சாம்ராஜ்யத்துடைய முதல் வெற்றி பத்ருடைய வெற்றி. பத்ருடைய வெற்றி என்பது ஹிஜ்ரி 2ஆம் வருடம் ரமலானுடைய நாளில் தான் நடந்தது. அதே போன்று ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் வருடம் ரமலானுடைய நாளில் தான் நடந்தது. பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லப்படக்கூடிய பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 15ஆம் வருடம். அதற்கு பின்பு எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 20ஆம் வருடம். அதே போன்று காதிசியா என்று சொல்லப்படக்கூடிய பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது ரமலானுடைய மாதம். அதே போன்று ரோம் வெற்றி கொள்ளப்பட்டது ரமலானுடைய மாதம் என்று இஸ்லாமிய வெற்றிகள் அனைத்துமே ரமலானுடைய மாதத்தில் நடைபெற்றதாக வரலாறு குறிப்பிட்டு காட்டுகின்றது என்று சொன்னால் இதனுடைய பொருள் என்ன? இஸ்லாம் இந்த நோன்பை கடமையாக்கி இருப்பது முஸ்லிம்கள் பலவீனமானவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவா, அல்லது பலசாலிகளாக உற்சாகமுடையவர்களாகவும் ஊக்க தருவதற்காகவும் இந்த ரமலான் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றதா என்று சொன்னால் பலவீனமானவர்களாக மாறுவதற்காக அல்ல, பலசாலிகளாக உங்களை மாற்றுவதற்காக வேண்டி, உங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த ரமலானை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான்.